நம்ம வீடை எப்பவும் டைடியாக வச்சுக்கணும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும்னா டீக்ளட்டரிங், அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம பயன்படுத்தாத பொருட்களை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்னதான் டீக்ளட்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும், டீக்ளட்டர் பண்ணதே இல்லைனாலும் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு நம்ம டீக்ளட்டரிங்கை அவாய்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த இடத்தையும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் டீக்ளட்டர் பண்ணதே இல்லை, யாராவது டீக்ளட்டர் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீக்ளட்டரும் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி கிளட்டர். ஸோ மெமரி கிளட்டர்னு சொல்லும் போது நம்ம ஞாபகத்துக்காக அப்படின்னு நம்மளோட லவ்ட் ஒன்ஸோட நிறையா திங்ஸ் வச்சுருப்போம். என்னோட அம்மா வந்துட்டு தவறிட்டாங்க. ஸோ அவங்களோட சாரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏகப்பட்ட சாரீ வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சுருந்தேன்னா அது கிளட்டர் தான். பட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு அவங்க மடியில் நான் படுத்திருந்த அந்த ஞாபகங்கள் வருது. ஆனால் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த மெடிக்கல் டயக்னோஸ் பண்ண அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஆனால் எனக்கு பார்க்கும்போது ஒரு பெயின் தான் வருது. ஸோ அந்த பெயின் தரக்கூடிய, வலி தரக்கூடிய பொருட்களை மெமரியாக வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். அடுத்தது ஐ ஹாவ் ஸ்பேஸ் கிளட்டர். என்கிட்ட இடம் இருக்குது, ஸோ நான் அதை வச்சுக்கிறேன். சில பேர் இதை சொல்லி இந்த ஃப்ரேஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதான் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல சும்மா அப்படி போட்டு வை, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு லாஃப்ட் இருக்குது, ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூம் இருக்குது, வீட்டில் கெஸ்ட் ரூம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்பயாவது தானே கெஸ்ட் வருவாங்க. ஸோ அந்த ரூமில் வந்துட்டு அதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த இடத்துல அதை வச்சுக்கலாம். உடனே டெசிஷன் எடுக்க முடியாத திங்ஸ் எல்லாத்தையும் ஐ ஹாவ் ஸ்பேஸ், ஸோ ஐ கீப் இட் வித் மீ அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அதுதான் உண்மை. நம்ம பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாத்தையும் வைக்கிறதுக்காக ஒரு ரூம், ஒரு லாஃப்ட், சில பேர் ஒரு வீடு கட்டி வைக்கிறாங்க. பட் அதையும் நம்ம டீக்ளட்டர் பண்ணோம். உங்கள் வீட்டுக்கு அது தேவை கிடையாது. அடுத்தது கிஃப்ட் கிளட்டர். ஸோ இது நான் ரீசெண்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னா அந்த கிஃப்டை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அவங்க அந்த கிஃப்டை அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னும் நான் ஒரு இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அவங்க அந்த ஃபோட்டோவை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ரேமை வச்சுக்கிட்டு. ஸோ எனக்கு ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல நான் ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அது என்ன வேணாலும் பண்ணலாம், அது அவங்களோட பொருள். அந்த மாதிரியான ஒரு இதோட தான் நம்ம வந்து கிஃப்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வர கிஃப்ட்லேயும் நம்மளுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம். பிடிக்கல, உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை வேறு யாராவது யூஸ் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த கிஃப்ட் வந்து அது உங்களோடது, உங்களோட பொருள். கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது பேப்பர் கிளட்டர். பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்க வேண்டிய இடம் வந்து அதுதான். பட் எந்த வீட்லேயுமே அப்படி இருக்கிறது இல்லை. இந்த பீரோவில் கொஞ்சம், அந்த பீரோவில் கொஞ்சம், இந்த இடத்துல ஒரு ட்ராவில் கொஞ்சம், அந்த ட்ராவில் கொஞ்சம், இப்படி தான் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லா பேப்பர்ஸையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட் ஃபைல்ஸ் பண்ணி வேண்டாத எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணும்போது முக்கியமான அட்ரஸ், பேர், நம்பர் அப்படி இருந்ததுன்னா அதை கிழிச்சு போட்டுட்டு மிச்சத்தை அழகாக ஃபைல் பண்ணி வைங்க. இது எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இல்லை நான் ஒரு வேளை நான் லிங்க் கொடுக்க மறந்துட்டேன்னா சேனலில் போயிட்டு பேப்பர் கிளட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் டூ எனி திங் வித் திஸ் அப்படின்னு சில பொருட்கள் நினைப்போம். ஒரு ஃபர்னிச்சராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஊஞ்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மூங்கில் ஊஞ்சல் இருந்தது. அது வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா என்னால் வந்துட்டு அதை சேல் பண்ண ஒன்று அதை சேல் பண்ண ட்ரை பண்ணணும். ஆனால் அது சேல் ஆகலை. என்னோட கேஸில் சேல் ஆயிடுச்சுன்னா ஓகே. அது சேல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது யாருக்காவது கேட்குறவங்களுக்கு கொடுத்துறது பெட்டர். நான் அப்படி தான் கொடுத்தேன். ஜஸ்ட் 100 rupeesக்கு ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நான் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல புதுசாகவே தான் இருந்தது. அது வந்து நம்ம பணம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணது தான். ஸோ வந்து அதோட வேல்யூவை திரும்ப எடுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா வீடு கிளட்டராக தான் இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லாமல் ஸ்பேஸை தான் ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது டெக்கரேஷன் கிளட்டர்.
இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தேவையில்லாத டெக்கரேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ண பிடிக்கும். இல்லையா ஒரு பொருளை ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இதை க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு தேவையில்லாத பொருட்களை எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ வந்து அதை பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிளான்ஸ் இருக்குன்னா நான் ஆசையாக அதை எடுத்து வச்சு அதை ப்ரூன்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 வேலையை சேர்த்து கூட பார்ப்பேன். ஆனால் இது வேறு ஏதாவது பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு சோப்பு தண்ணியில் கழுவி காய வச்சு அப்படியே எனக்கு ஃபீல் ஆகும். பட் இது வந்து எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுங்கிறத நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது பாஸ்ட் கிளட்டர். அதாவது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸை தான் சொல்லலாம். நம்மளுக்கு நம்ம வந்து வெயிட் கூட்டிட்டோம் இல்லை வெயிட் குறைஞ்சிட்டோம். ஸோ அப்போ அதுக்கு பாஸ்டில் இருந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு பத்தாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸே வச்சுட்டு திரும்ப அந்த வெயிட்டுக்கு வந்தோன்னு போடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இது எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை லெட் கோ பண்ணிவிட்டு இப்போ இருக்க உங்களோட பாடியை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான உங்கள் வார்ட்ரோபை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பழசு எல்லாத்தையும் நீங்கள் வந்து டொனேட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறத டொனேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வார்ட்ரோபை திறந்தா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஐயோ இது நம்மளுக்கு முன்னாடி பத்துச்சு இப்போ பத்தலையே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அடுத்தது பல்க் பையிங். ஃப்யூச்சருக்காக பல்க் பையிங், எஸ்பெஷலி கிச்சனில் பண்ணுறது. இது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்கள்ல ஓகே, இப்போ வந்து ரொம்ப குளிரான இடம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ட்ராவல் பண்ண முடியாது, போய் வாங்க முடியாது, இந்த மாதிரியான கேசஸ்லலாம் ஓகே நம்ம கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஆனால் உங்களுக்கு கிட்டக்க தான் இருக்குது, நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை கிட்டக்க தான் இருக்குது நான் சீக்கிரம் போய் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய வாங்கி ஸ்டாக் அப் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து இப்போ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சோஷியல் மீடியாவில். க்ராசரி ஸ்டாக் அப், ஃப்ரிட்ஜ் ஸ்டாக் அப். ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுக்காரவங்க வந்து நிறைய ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. பால் கூட 4 லிட்டர் வாங்கி அவங்க வைப்பாங்க. நம்மளுக்கு தினமும் பால் வந்துட்டு வீட்டுக்கு வருது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம வந்துட்டு பண்ணணுங்கிறது கிடையாது. அதுக்காக நம்ம பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறதுன்னு தேவையில்லாத நிறைய செலவுகள் பண்ணுறோம். இப்போ அதை குறைச்சிக்கிட்டா நம்மளுக்கு பணமும் சேவ் ஆகும். அடுத்தது ஜஸ்ட் இன் கேஸ் கிளட்டர். அதாவது இப்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஒரு ஜாம் இல்லை ஊறுகாய் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு அந்த பொருள் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கிளாஸ் ஜாரை நம்மளுக்கு தூக்கி போட மனசு வராது. ஸோ அதை வாஷ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த ஜாரை நம்ம வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா ஓகே, இல்லை 1 or 2 எக்ஸஸாக வச்சுக்கிட்டோன்னா ஓகே. ஆனால் அதையும் தாண்டி ஒரு 10-15 நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. அதான் ஜஸ்ட் இன் கேஸ், என்னைக்காவது அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சிருக்கிறது. இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி வச்சுருப்போம். ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு ஹூக்லேருந்து அந்த மாதிரி நிறையா வச்சுருப்போம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணலன்னா ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் இட். அதனால எந்த தப்பும் கிடையாது. அடுத்தது இதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல, வாங்கிட்டோம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஹேர் பஃப் வாங்கினேன். பட் வந்து அது ரிட்டர்ன் ஆப்ஷன் அதில் இல்லை. அமேசானில் தான் வாங்கினேன். அது எனக்கு வந்து சுத்தமாக சூட் ஆகலை. ஆனால் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு ஒழுங்காக வைக்கவும் தெரியல, அது வேறு விஷயம். ஸோ இதையே நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இதை நான் லெட் கோவும் பண்ணாமல் யார்கிட்டையும் கொடுக்காம அது ஜஸ்ட் அந்த இடத்துல நான் வச்சிருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதை அந்த இடத்துல நான் வேறு யார்கிட்டையாவது அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன பொருள், அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 சம்திங் தான். ஆனால் இதே வந்து நம்ம பெரிய பொருட்களுக்கும் பண்ணுறோம். அதையும் வந்துட்டு நம்ம வேறு யாருக்காவது கொடுக்கறது மூலமாக அதுக்கு நம்ம இன்னொரு ஹோம் தேடி தரோம். எல்லாத்தையும் நம்ம என்விரான்மெண்ட்டை தூக்கி போடுறோம், யோசிச்சு வாங்கினா இந்த பிரச்சனை இல்லை, இப்படிலாம் பேசுறதுக்கு இதில் இடம் இல்லை. எல்லாரும் தெரிஞ்சு வேணும்னே காசை வீண் பண்ணுறது கிடையாது. அடுத்தது பாசிங் டவுன் கிளட்டர்னு சொல்லலாம். இப்போது என் அம்மா கிட்ட இருந்து எனக்கு வந்து நிறைய வெசில்ஸ் நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வெசில்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக மற்ற வேறு ஏதாவது நம்ம வாங்கி வச்சோன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வெசில்ஸ் அவங்க எப்போ வேணாலும் வாங்கிக்க முடியும். பட் எங்கள் அம்மா யூஸ் பண்ணதுலேயும் அப்படியே மீறி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அலுமினியம் பாத்திரமும் யூஸ் பண்ணாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த அலுமினியம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு நம்ம இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை டீக்ளட்டர் பண்ணுறது தான் அது நல்லது. ஸோ இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கிறதுலையும் நம்ம யோசிச்சுக்கணும். நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை யோசிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய பொருட்களை சேர்த்து வைக்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைம் கிளட்டர்.
அதாவது கெஸ்ட் வந்தால் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வாங்கி வச்சுருப்போம். குறிப்பாக டின்னர் வேர்ஸ். ஏன்னா இப்போல்லாம் வீடு கட்டினாலே வீடு டூர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கபோர்டே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கபோர்டில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த டின்னர் வேர்ஸ், கிளாஸ் வேர்ஸ் இதான் இருக்கும். வச்சுக்க கூடாதுன்னு இல்லை, பட் நம்மளுக்கு தேவையான அளவு இப்போது மக்ஸ் இருக்குன்னா ஒரு 6 மக், ஒரு 6 பிளேட், ஒரு செட்டை வாங்கிக்கலாம். ஆனால் கிளாஸாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்குது, ஒயின் கிளாஸ்லாம் இருக்குது. நம்ம ஆனால் ஒயின் சாப்பிட்ற கல்ச்சர் நம்மளுக்கு கிடையாது. ஒயின் சாப்பிடுவீங்கன்னா ஓகே, பட் இல்லைன்னா நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய தேவையில்லாமல் நிறைய வாங்கி வைக்கிறோம். அது இடமும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு. ஸோ ரெண்டுத்துக்குமே நான் சேர்த்தேன், இடம் ப்ளஸ் பணம் ரெண்டுத்துக்குமே சேர்த்தா இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே பொருந்தும். அடுத்தது அன்ஃபினிஷ்ட் ப்ராஜெக்ட் கிளட்டர், அதாவது குறிப்பாக டிஐவைஸ். ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி நிறையாவது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்போம், பட் அதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது, நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்காது, இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிருக்கலாம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தோடெல்லாம் செய்யலான்னு சொல்லி நிறைய கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். ஒரு 500க்கு வாங்கினேன். வாங்கி எடுத்து வச்சுருந்தேன், பட் நான் அதை செய்யவே இல்லை. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு, ஏன்னா எனக்கு ஒழுங்காக வரல. ஸோ அதுக்கப்புறம் அதையும் அதை வாங்கிட்டோமேனு அதை ரொம்ப நாள் வச்சுருந்துட்டு 1 இயர் பேக் தான் அதை டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ நம்ம வந்துட்டு அன்ஃபினிஷ்டாக இருக்குன்னா அதை வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் நம்ம பண்ணுற தவறுகள்லேருந்து. எல்லாத்தையும் வந்துட்டு கில்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க. அதுதான் அடுத்தது மணி கில்ட். ஸோ இந்த பொருளை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம். நிறைய பேர் பண்ணுற கமெண்ட் இதுதான். நீங்கள் யோசிச்சு வாங்கியிருக்கலாம்ல, யோசிச்சு தான் நம்ம வாங்குறோம், யோசிக்காமல் வாங்கலை. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம வாங்குறது இல்லை, மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது. அது நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். நம்மளோட இந்த மென்டாலிட்டியை மாற்றினாலே, மக்கள் கொஞ்சம் ஒரு ஓப்பன் மைண்டடோட இருந்தாலே நம்ம வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஏதாவது ஒன்று நம்மளால முடியாத காரணத்துக்காக ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் இருந்தாலே நம்மளால டீக்ளாட்டர் பண்ண முடியும். ஸோ டீக்ளட்டர் நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பார்த்தா தான் டிஃப்ரென்சஸ் பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டீக்ளட்டர் பண்ணவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.